ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியோட கூட்டத்துக்கு வர்றாங்க. வந்த இடத்துல அந்த சஹாபாக்களை பார்த்து கேட்டாங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வை zikr செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வ நذ்குருல்லாஹ வ நஹ்மதுஹு வ நஹ்மதுஹு, அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அலாமா ஹதானா லில் இஸ்லாம், இந்த இஸ்லாத்தை கொடுத்து எங்களை எல்லாம் முஸ்லீம் ஆக்கினான் அல்லவா, அந்த அல்லாஹ்வை புகழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லி சஹாபாக்கள் சொன்ன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, இந்த நோக்கத்துக்கு தான் உட்கார்ந்து இருக்கீங்களா? இந்த நோக்கத்தோடு தான் இருக்கின்றீர்களா? இங்க zikr செய்வதற்கு தான், அல்லாஹ்வை நினைப்பதற்கு தான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்கு தான் நீங்கள் அமர்ந்து கொண்டிருக்கிறீர்களா என்று கேட்டாங்க. ஆமா யா ரசூலுல்லாஹ், இதற்காக வேண்டிதான் நாங்கள் அமர்ந்து இருக்கிறோம் என்று சொன்னவுடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல இல்ல, ஜிப்ரீல் அலைஹி வஸல்லம் வந்தாங்க, அக்பரனி, எனக்கு ஒரு செய்தியை சொன்னாங்க. இன்னல்லாஹ அஸ்ஸ வ ஜல் யுபாஹி, அல்லாஹ் வானத்துல புகழ்ந்துகிட்டு இருக்கா, பிகுமுல் மலாயிகா, மலக்குமாரிடத்தில் உங்களை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றான். என் ரப்பு நான் நினைத்தால் அல்லாஹ் என்னை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றான். யாரிடத்தில்? ரப்பே, நம்மை விளங்காமல் சொன்னார்களே, இவர்களை எல்லாம் படைக்காதீங்க ரப்பே, இவங்க ரத்தத்தை ஓட்டுவாங்க, இவங்க ரத்தத்தை ஓட்டக்கூடியவர்கள் சொல்லி நம்மை விளங்காமல் பேசிய மலக்குமாரிடத்தில் என்னுடைய அடியார்கள் என்ன நினைவு கூறுகின்றார்கள்? பாத்தீங்களா? ஏன் அடியார்கள் என்ன நினைக்கிறாங்க, என்ன மறக்கல, அவங்க என் வாழ்க்கையில அவங்க மறக்கல பாத்தீங்களான்னு சொல்லி அல்லாஹ் நம்மை சந்தோஷப்படுவான், பெருமையாக பேசுவான். அல்லாஹ்வை நம்மை பற்றி அல்லாஹ் பெருமையாக பேச வேண்டும். அந்த இடத்திற்கு வாருங்கள், அந்த இடத்துக்கு வர வேண்டும். எந்த இடமா இருந்தாலும் அல்லாஹ் மறக்காதீங்க. எந்த ரிஸ்க் வந்தாலும் சரி, இது என்னுடைய அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வருகின்றது, அப்படி மாறுவதுதான் அல்லாஹ்வுடைய zikr. நம்ம வெறுமனே சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு ஓதுறோம், அது மட்டும் zikr கிடையாது. எல்லா இடத்திலும் நீங்கள் அல்லாஹ்வினுடைய zikரோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வின் நினைவோடு இருக்க வேண்டும், அல்லாஹ்வினுடைய சிந்தனையோடு இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய சிந்தனை இல்லாமல் வாழ்ந்து விடக்கூடாது, அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்துடக்கூடாது.